வணக்கம் பொடி தெரு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2026 குரூப் 4க்கு ப்ளூ பிரிண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். சரிங்களா? அதாவது அந்த நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். என்ன அப்படின்னா, சில நேரத்தை வந்து யாராவது பேசின சென்டென்ஸை கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல திருக்குறள் வரிகளை கொடுத்துருப்பாங்க, பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிலபஸ் மாற்றத்துக்கு பிறகு 7 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ரெகுலராக வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. குரூப் 2ல் மட்டும்தான் கேட்கல, மித்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 அல்லது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம மினிமம் ஒரு கேள்வினே வைப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படி நம்ம இந்த மாதிரி கேட்டால் நம்ம வந்து எப்படி நீங்கள் இந்த ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா, எழுவாய் செய்யப்பட்ட பொருள், சரிங்களா, பயனிலை அப்படிங்கிறது. எழுவாய்னா ஒரு நபரை குறிக்கும். சரிங்களா? செய்யப்பட்ட பொருள், பயனிலை, அந்த மாதிரி இந்த ஃபார்மில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, எழுவாய்ங்கிறது பேரை மட்டும் குறிக்காது, அந்த இடத்தையுமே குறிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, இது வந்து கரண்ட் சிலபஸில் இப்போ 2026 நடந்த இந்த வருஷம் மார்ச் மாதம் இருந்த எக்ஸாம்ஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, கிணற்று தண்ணீரை, கிணற்று அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தான். எழுவாய்ங்கிறது ஒரு பேரை மட்டும் குறிக்காது, இடத்தையும் தான் குறிக்கும். சரிங்களா? இந்த இடமாகவும் இருக்கலாம், பேராகவும் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து என்ன தொழில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து குறிக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எழுவாய்ங்கிறது கிணறு தான். சரிங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரி இருக்கணும். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அந்த மாதிரி அந்த இதில் ஃபார்ம் பண்ணணும். இப்போ எழுவாய் இங்கே ஃபஸ்ட்டு எதுனா ஒரு கிணறுங்கிறது அது ஒரு எழுவாய், அது இடத்துல. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அடுத்து இப்போ நான் வந்து இந்த பாடல் வரிலாம் வந்தால், திருக்குறள்லாம் வந்தால் எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எழுவாய்ங்கிறது யாருன்னா, இது உங்களுக்கு ஈஸியாக எதுவும் தெரியும், அதியமான்க தான். ஔவைக்கு வந்து நெல்லிக்கனி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இங்கே பாருங்களேன், கல்வி அப்படிங்கிறது இங்கே ஒரு இடம். இது கல்வியால் தான் அவங்களோட லட்சியத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். எனது அப்படிங்கிறது கரெக்டாக வராது. ஏன்னா எதை வச்சு நம்ம அடையிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். அப்போ எழுவாய் அப்படிங்கிறது இங்கே கல்வி. சரிங்களா? கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்டால் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் பாடல் வரி, இப்போ திருக்குறள் எடுத்துக்கோங்களேன். திருக்குறள்லாம் உங்களுக்கு தெரியாது. திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா, மேலே 4 வரி இருக்கணும், கீழே 3 வார்த்தைகள் இருக்கணும். அந்த மாதிரி எழுதணும். ப்ளஸ் அந்த அடுத்து பார்த்திங்கன்னா, எதுகை மோனை, சரிங்களா, அந்த இதை வச்சு எழுதணும். சரிங்களா? திருக்குறள் வந்தால் அப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, ரேராக இந்த வருஷம் தான் அந்த திருக்குறள் வரியை வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இப்போ கரண்ட் சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது சொன்ன அந்த கொட்டேஷன் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி பார்த்தாலே இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வந்து 4வது கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, கனிச்சாறுங்கிறது ஒரு நூல். அது மூலியமாக தான் தமிழோட உணர்வை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைந்த பாடல்கள் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கனிச்சாறுங்கிறது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அதான் ஆன்சர் கரெக்ட் 4th ஒன்க்கு. அப்புறம் 5வது பாருங்களேன், பகைவரை வென்றது பாடும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பகைவர்களெல்லாம் வந்து கொன்ன அந்த இலக்கியம் பேர் தான் பரணி. சரிங்களா? அது வந்து ஆனால் எதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எதை வந்து கொண்டிருக்காங்க, முதன்மை வந்து படுத்தியிருக்காங்க, பகைவரை வென்றதை அப்படின்னு. அதுக்கப்புறம் அதோட இலக்கியம் பரணி அப்படின்றத லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. 6வது பாருங்களேன், காக்கை குருவி எங்கள் ஜாதி, இதெல்லாம் வந்து இப்போ சொன்னவர் பாரதியார். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து பாருங்களேன், வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் அப்படின்றாங்க. சரிங்களா? வண்ணங்களே யூஸ் பண்ணாமல் வெறும் பென்சில் மாதிரி ட்ராயிங் பண்ணுறது தான் என்னது, புனையா ஓவியம். இது வந்து அவங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து 2025 நடந்தது. இது எல்லாமே வந்து கரண்ட் சிலபஸில் நடந்த கொஷின்ஸ் தான். அப்புறம் பாருங்கள், வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன எப்படி வச்சு கேட்டாலுமே ஏதாவது ஒரு கிண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ 4 ஆப்ஷனை நீங்கள் சொல்லி இதை வந்து எப்படி நீங்கள் அணுகணும் அப்படின்னா, 4 ஆப்ஷனையுமே எடுத்துக்கணும். 4 ஆப்ஷனையுமே எடுத்துட்டு அதை எப்படிலாம் எதெல்லாம் ஒமிட் பண்ணணுமோ ஒமிட் பண்ணிடணும். மொத்தமாக பார்த்தா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வந்து 4 ஆப்ஷனை எடுத்துட்டு எதை ஒமிட் பண்ணணுமோ ஒமிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து எதை கரெக்டாக இருக்கும் மேட்ச் ஆகுதோ அப்படி வந்து எழுதணும். ஓகேங்களா? அதுதான் இந்த மாதிரி வரும்.
இப்போ அடுத்தது பாருங்கள் 9th கொஷின். இதுதான் வந்து நம்ம 2025 குரூப் 4ல் திருக்குறள் அந்த லைனை வச்சு கேட்டிருக்காங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ அதில் பாடறிந்து பண்பு ஒழுகுதல் எனப்படுவது இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் ஒமிட் பண்ணிடணும். அடுத்து வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து அப்படி தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? கன்ஃபியூஷன் ஆகிற கொஷின்ஸுக்கெலாம் ஆப்ஷனை வந்து ஒமிட் பண்ண கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேயே வந்து அதான் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழில் வந்து ஒரு சொற்றொடருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுவாய் செயல்பட பொருள் பயனிலை தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் அது ஒரு சரியான சொற்றொடர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறது ஒரு முறையான சொற்றொடர் தான். ஏன்னா திருவள்ளுவருங்கிறது ஒரு எழுவாய், திருக்குறளைங்கிறது ஒரு செயல்படு பொருள். சரிங்களா? இயற்றினாருங்கிறது ஒரு பயனிலை. பொதுவாக இந்த 3 இதுவுமே இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல வந்து ஆர்டர் வந்து எழுவாய் வரணும், செகண்ட் வந்து செய்யப்பட்ட பொருள், 3வது பயனிலைன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அமைந்தால் தான் ஒரு நல்ல ஒரு சொற்றொடர், இலக்கணம் பிழையின்றி இலக்கணம் எந்த ஒரு பிழையுமே இல்லாத சொற்றொடர் அப்படிங்கிறாங்க. இப்போ சொற்றொடர்னால் என்ன அப்படின்னா ஒரு கருத்தை வந்து முழுமையாக ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது தான். எழுத்துக்கள் நிறையா எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை சொல்கிறது தான் சொற்றொடர். சரிங்களா? அதில் முக்கியமாக வந்து எது இருக்கும் அப்படின்னா எழுவாயும் பயனிலை மட்டும்தான் ரொம்ப முக்கியம். செயல்படு பொருள் இல்லைனாலும் எழுவாய் பயனிலையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க முக்கியமாக. சரிங்களா? பல கருத்துக்கள் இருந்தாலும் முடிந்த கருத்து ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் அப்படிங்கிறது இங்கே அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எழுவாய்ங்கிறது ஒரு நபர்களை மட்டும் குறிக்காது. சரிங்களா? அது எந்த இடத்துல உருவாகுது, அந்த வாக்கியத்தில் இருக்கிற தொழிலை வந்து செய்கிற நபர். சரிங்களா? இப்போ வந்து கருத்து, அது என்ன கருத்து யார் செய்கிறா அப்படிங்கிறத குறிக்கிறதா அந்த எழுவாய் அப்படிங்கிறதுக்கான இடம். சரிங்களா? எழுவாய்னா நபரை மட்டும் குறிக்காது, எந்த இடத்த குறிக்குது, ப்ளஸ் அது என்ன கருத்தானா அங்கே இந்த செய்கிறது. சரிங்களா? அந்த தொழிலை செய்கிற கருத்தா அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் நல்வழியை இயற்றினார். அந்த நல்வழிங்கிறது அது ஒரு நூல். சரிங்களா? அது செயல்படு பொருள். இயற்றினாருங்கிறது பயனிலை, ஔவையாருங்கிறது எழுவாய். சரிங்களா? இதை தான் அங்கே சொல்கிறாங்க. இங்கே ஔவைங்கிறது ஒரு கருத்தா. சரிங்களா? ஔவைங்கிறது இங்கே வந்து ஒரு கருத்தா தானே, அது யார் செய்கிறா, அது இடம், அது என்ன, அது வந்து இங்கே எழுவாயாக வந்து அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் பெயர் சொல்லு தான் என்ன சொல்கிறாங்க, இங்கே சொல்லிட்டாங்க, பெரும்பாலுமே பெயர் சொல்லு தான் எழுவாயாக வருமா. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பெயரை வச்சு தான் கேட்பாங்களாம். கொஞ்சம் மட்டும்தான் இப்போ நடந்துகிட்ருக்குல்ல நிகழ்கால வினையச்சம் வந்து எழுவாயாக வரும் அப்படின்றாங்க. இப்போ வேலனுக்கு பாட தெரியும் அப்படிங்கிறது இங்கே பார்த்திங்கன்னா வேலனுக்குங்கிறது சரிங்களா? அது வந்து ஒரு நிகழ்கால வினை தான். சரிங்களா? அது வந்து ரேராக தான் அது வந்து வினையச்சம் வந்து வருது எழுவாயா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படிலாம் எழுவாய் வரும்னா ஒரு வாக்கியத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சரிங்களா எழுவாய் அடுக்கி வந்தால் அதோட பயனிலை வந்து பன்மையில் முடியுமா. இதில் வந்து எப்படி அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள் சேர சோழ பாண்டியர் இவங்க 3 எழுவாய் இருக்குது. அப்போ முடியும் போது வளர்த்தனர் அப்படிங்கிறது இது பன்மை விகுதி. சரிங்களா? இந்த மாதிரி முடியணும் அப்படின்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன முடியணும், பன்மை விகுதியில் முடியணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுவாய் இல்லாமலும் சொற்றொடர் இருக்கும். சரிங்களா? எழுவாய் இல்லாமல் சொற்றொடர் வந்து அமைவதில்லை. எழுவாய்ங்கிறது இல்லாமல் கிடையாது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அமைவதில்லை, தற்கூற்றில் மட்டும் தன்மை முன்னிலை எழுவாய் வந்து மறைஞ்சு வரும். அப்படி மறைஞ்சால் அது வந்து தோன்றா எழுவாய்ங்கிறான். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா திருக்குறளை படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து எதுவுமே எழுவாய் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு தோன்றா எழுவாய். ஒருத்தங்கிட்ட சொல்கிறாங்க திருக்குறளை படின்னு, அதனால நீ முன்னிலை தோன்றா எழுவாய். அதே தான் திருக்குறளை அவன் என்ன செய்கிறான், திருக்குறளை நான் படிக்கிறேன், அவன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து அவன் படிக்கிறான் அவன் அப்படிங்கிறதுல இங்கே தன்மை தோன்றா எழுவாய் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பயனிலைனா என்ன அப்படின்னா அந்த நிலை, அதை நிற்கும் இடம். சரிங்களா? முடிகிற இடத்துல அது கருத்தாக வந்து என்ன தொழிலை வந்து செஞ்சு முடிக்கிறாரு அப்படிங்கிறதான் பயனிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் மகிபாலனை வென்றான் அப்படிங்கிறது தான் இங்கே பயனிலை. சரிங்களா? ராஜேந்திரங்கிறது எழுவாய். அதே மாதிரி செய்யப்படும் பொருளுங்கிறது அது என்ன பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன இதை செய்கிறாங்க. சரிங்களா? அந்த செய்யப்படும் பொருள் வந்து எழுவாய் செய்கிற தொழிலை அதை ஏற்றுக்கிட்டு நடக்கிறது தான். மேக்ஸிமம் வந்து இந்த
இரண்டாம் வேற்றுமை ஐங்கிற இதாக தான் முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செய்தலை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இளங்கோ சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சிலப்பதிகாரத்தை ஐனா என்னது, ஐனா இரண்டாம் வேற்றுமை உருபு, இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் செயல்படு பொருள் சிலப்பதிகாரத்தை. இது வந்து பயனிலையை நீங்கள் எப்படி காணலாம் அப்படின்னா, பயனிலை அப்படிங்கிற ஒரு சொல் இல்லைன்னா இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் வந்து முடிவு பெறாது. சரிங்களா, முடிவு பெறாமல் அது அப்படியே தொங்கி நிற்கும். இப்போ நான் நாளை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அனுமன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நான்கிறது எழுவாய், நாளைங்கிறது செயல்படு பொருள். அதே மாதிரி அனுமன்கிறது ஒரு எழுவாய், சீதைங்கிறது செயல்படு பொருள். அதே இது முடிக்கும்போது அந்த வருவேன் கண்டேன் முடிக்கலை, பயனிலை முடிக்கலைன்னா அது அப்படியே நிற்கும் அப்படின்றாங்க. இதே இது வந்து பார்த்திங்கன்னா செயல்படு பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பயனிலையோட யார் எதை எவற்றை, அதாவது அது ஒரு கம்பேர் பண்ணுறது, ஒரு ஒப்பிட்டு சொல்கிறதுனே வச்சுக்கோங்க. இப்போ செயல்படு பொருள் நடுவில் ஒன்று இல்லைன்னா அது அப்படியே தொங்கிட்டு நிற்கிறோம்ல, அது ஏதோ சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி. இப்போ சீத்தலை சாத்தனார் மணிமேகலையே இயற்றினார் அப்படின்ருக்கு. சீத்தலை சாத்தனார் இயற்றினார் அப்படின்னு மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா என்னது, எதுவுமே தெரியாது. இயற்றினாருங்கிறது பயனிலை. சரிங்களா, எதை இயற்றினார், எதை பண்ணார், எதை செஞ்சார், இந்த மாதிரி யார் அப்படின்றதெல்லாம் வர்றது தான் என்னது, செயற்பாட்டு பொருள். இங்கே வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வெறும் சீத்தலை சாத்தனார் இயற்றினார் அப்படின்னு கொடுத்துட்டா என்னதை இயற்றினார் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ அந்த என்னன்னு கேட்குறோம்ல, எது யார் எதன்னு கேட்குறோம்ல, அதுதான் வந்து செய்யப்பட்ட பொருள். அதுவும் இல்லாமல் ஐங்கிறது வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு முதல் வரியிலையும் ரெண்டாவது வரியிலையுமே அந்த மோனை எதுகையை கம்பேர் பண்ணணும். திருக்குறள் லைனை கொடுத்துட்டா சரிங்களா, 2 லைனாக கொடுத்தா அந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஆண்பாலில் வந்து ஒரு சொல் வந்து ஆரம்பிக்குதுன்னா முடிவும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் தான் இருக்கணும். அதே மாதிரி பெண்பாலில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட முடிவும் பெண்பால் தான் இருக்கணும். அதே மாதிரி உயர்திணையில் நம்ம எப்படி இந்த ஒருமைப்பன்மை படிக்கிறோம் அந்த மாதிரி தான் உயர்திணையில் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதே மாதிரி உயர்திணையில் தான் முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திணை பால் எண் இடம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அதுதான் திணைனா உயர்திணையில் ஆரம்பித்தா உயர்திணையில் தான் அது வந்து முடியணும் அந்த எழுத்து, அந்த சொற்றொடர் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. இது எல்லாமே உங்களுக்கே சொல்லி பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குங்கிறது வந்து நம்ம சொல்லி பார்க்க தான். இப்போ 4 ஆப்ஷனை எடுத்துகிட்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 ஆப்ஷன் ஒமிட் ஆகும், இன்னும் 2 வந்து கம்பேர் பண்ணி எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உங்களாலே ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, என்ன கவசங்கள் இல்லை, என்னதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். எதுக்கு கவசங்கள் இல்லை, அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு, இங்கே வெப்பம் அப்படிங்கிறது ஒரு கருத்தா. சரிங்களா, வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, அதுதான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன். 2வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மொழிபெயர்ப்பை கல்வியாக, அதாவது இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்கள். கல்வியாக பெற மொழிபெயர்ப்பை, என்னது கல்வியாக பெறனா, அதே மாதிரி அனைத்துலக அறிவையுமே நாம் எளிதாக கல்வியாக ஆக்க முடியும். அனைத்துலக அறிவை வந்து நம்ம கல்வியாக ஆக்க முடியாது. சரிங்களா, அதை ஆக்குவதன் மூலம் மொழிபெயர்ப்பு, ஏன்னா மொழிபெயர்ப்பு மூலியமாக தான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா மொழிபெயர்ப்பு தான் முக்கியம். அப்போ மொழிபெயர்ப்பை கல்வியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்து 3வது பாருங்கள், அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். இதெல்லாம் ஈஸியாக சொல்லி பார்த்தாலே வந்துடும். அடுத்து 4வது பாருங்கள், தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் முதன்மையானது. இது எல்லாமே சொல்லி பாருங்களேன், எல்லாத்துமே முடியாமல் இருக்குது. இப்போ ஆப்ஷன் சியையும் டியும் எடுத்துக்கோங்களேன். விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்களின் முதன்மையானது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் அந்த இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லி பார்த்து தான் வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 5வது பார்த்தீங்க அப்படின்னா, இதனால் இவன் முடிக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல். சரிங்களா, இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா இதனால் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த இதனால்ங்கிறது வராது. ஆப்ஷன் இது வந்து கரெக்ஷன் மிஸ்டேக். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை வந்து அவன்கிட்ட விடுறது தான். சரிங்களா, அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது திருத்திக்கோங்க மெட்டீரியல் கையில் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து 6வது பாருங்கள், சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர்
இளங்கோவடிகள். சரிங்களா, இது வந்து மேட்ச் ஆகிறது, இதுதான் மேட்ச் ஆகுது. மித்த எல்லாமே பாருங்கள், வாசித்து பாருங்கள். இயற்றியவர் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றியவர் என்னும்னு முடியுது. அப்புறம் வந்து இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம், அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பாருங்கள், இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொல்லுனா என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தில் நிலம்ங்கிறது நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடியது. சரிங்களா, நல்ல நல்ல வார்த்தைகளை வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து 8வது பாருங்கள், இது ஒருமைப்பன்மை மாதிரி தான் வருது. இது உங்களுக்கே தெரியும், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இது வந்து நம்ம ஒருமைப்பன்மையிலே இது அடிக்கடி இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு. இதில் வந்து போராடிக்கொண்டேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதோடு போராடுறான் அப்படிங்கிறது இல்லை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையோடு தான் அவன் மனிதன் போராடுறான். இப்போ அப்படி பார்த்தா மனிதன் தான் யாரோட போராடுறான், எதோட போராடுறான், அந்த ஆங்கிள் தான் வரணும். அப்படி பார்த்தா மனிதன் இயற்கையோடு, மனிதன்கிறவன் ஒரு எழுவாய், இயற்கையோடுங்கிறது ஒரு செயல்படு பொருள், போராடிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதான் பயனிலை. சரிங்களா, அந்த ஆங்கிளில் இது கரெக்டாக ஆப்ஷன் சி தான் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இதுவுமே சொல்லவே தேவையில்ல, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எழுவாய் செயல்படு பொருள் பயனிலைன்னு அமைஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாருங்களேன், 11வது, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா பறவைகள் தான் நம்மளுக்கான உயிர் மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு காற்று எப்படி உயிரோ அதே மாதிரி பறவைகளும் ஒரு உயிர் தான். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இப்போ இந்த மரங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமே அதோட அந்த இச்சம் தான். சரிங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன தருது, அது வந்து இயற்கை. அதுவும் இல்லாமல் இயற்கையோட சீற்றங்கள் எல்லாமே அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால் பறவை இல்லாத உலகத்தில் மனிதனே வாழ முடியாதுங்கிறதான் கரெக்டு, ஆப்ஷன் பி. 12வது பாருங்கள், திளைக்காத தமிழ் உண்டா. எதில் திளைக்காத, எதில் அப்படிங்கிறது குரல்ங்கிறது ஒரு கருத்தா. சரிங்களா, குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழ் உண்டா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 13வது பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சரிங்களா, அவங்க தமிழர்களோட பண்பாட்டிலேயே நம்மளுக்கு ஸ்பெஷலாக எப்பயுமே நம்ம ஊரில் தான் தமிழர்கள் எடுக்கிற இடத்துல தான் வாழை இலையே ஸ்பெஷலாக வந்து சாப்பிட்றோம். மித்த எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட்டு, இந்த மாதிரி டிசைனாக பிளேட் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழை அந்த ஒரு மனம். சரிங்களா, அதில் சாப்பிட்ற ஒரு சுகமே தனி. அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 14வதுல திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இதில் வந்து உங்களுக்கே தெரியும், இது நம்ம இதில் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, திருக்குறளுக்கு விளக்கம் இதில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க, அதுலேயும் இருக்குது. 15வது கொஸ்டின் பாருங்களேன், உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும்னா அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தமிழ் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட், ஆப்ஷன் பி. 16வது கொஸ்டின் பாருங்கள், குஷேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குஷேலபுரியில் வந்து எல்லாமே என்ன தொழில்னா நல்ல தொழில் அப்படின்னு கேட்டால் உழவு தொழில் தான் நல்ல தொழில். சரிங்களா, அடுத்து 17வது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, வழிபாட்டு கூட்டத்தில்னா அங்கே வந்து ப்ரேயர் நடக்குது, அப்போ அதுதான் மேட்ச்கிறாங்க. இங்கே எந்த இடத்துல நிற்கிறாங்க, யார் நிற்கிறா, அந்த மாதிரி நின்றனர். லாஸ்ட் வந்து பயனிலை வந்து மேட்ச் ஆகிற மாதிரி முடிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் சி. 18வது பாருங்களேன், 18வதுல என்ன இருக்குது, தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அதாவது தமிழில் வந்து நல்ல புலவர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு வேல் மாதிரி தமிழ் அப்படின்றாங்க. இது எல்லாமே சொல்லி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வராது, ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகும் கரெக்டாக. அடுத்து 19வது பாருங்கள், சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து வந்து தமிழ் மொழி வந்து பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெலாம் உகந்த மொழி, இதுவுமே ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டுக்குருவி. சரிங்களா, சிட்டுக்குருவி கூடு கட்டு வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. இதுவுமே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்புறம் 22வது கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இது ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை, இதெல்லாம் ஓகே. எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். அடுத்து கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கல்விங்கிறது இங்கே ஒருமை தானே, அதனால் அன்று, அது வந்து ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து 26வது பாருங்கள், தமிழ்
அம்பு விடும் கலையை, அதாவது தமிழ் தான் சொல்லுது. ஏகலைங்கிறது ஒன்று ஒரு கலை, தமிழ் தான் இந்த கலையை வந்து ஏகலை அப்படின்றத சொல்லுது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேங்களா. 27வது பாருங்கள், சேரர்களோட தலைநகர் வந்து வஞ்சி. ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸி. 28 கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். இதுவுமே ரொம்ப ஈஸியானதான். இந்த மாதிரி ஈஸியானதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வச்சு ஒமிட் பண்ணிடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அடுத்து கதிரவன் காலையில் உதித்தது மாலையில் மறையும். 30வது சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து 31 யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அதாவது பார்த்திங்கன்னா யானைகள் வந்து எப்பயுமே மனிதரை வந்து தாக்குறது கிடையாது, பொதுவாக வந்து தாக்குறது கிடையாது. சரிங்களா. ஆப்ஷன் பி. அடுத்து இதுவுமே ஒரு பழமொழி தான். சரிங்களா. விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிறது 32வது பழமொழி. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் வாசித்து பார்த்தே. அதே மாதிரி 33வது பிறப்பால் வந்து மக்கள் எல்லாமே அனைவருமே ஒரே இயல்புடையவர்கள் தான். சரிங்களா. அதை தான் நம்ம தான் அதை வந்து பிரித்து அது இதுன்னு நம்ம பிரிக்கிறோமே தவிர பிறப்பாக எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படிங்கிறாங்க 33ல். 34வது வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களோட வாழ்க்கையே ஒரு இயற்கையோடு இயந்தது தான். எல்லாருமே பார்த்திங்கன்னா இயற்கையோடு தான் வாழ்ந்துருக்காங்க, நம்ம தான் இப்போ வந்து செயற்கையை தேடி போய்கிட்டு இருக்கோம். 35வது பார்த்திங்கன்னா இந்தியாவோட பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சரிங்களா. இதுவுமே ஈஸி தான். வேறு எதுக்கு ரொம்ப இப்போ பாருங்களேன், நீங்களே வாசித்து பாருங்கள், எல்லாமே ஓரளவு ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டட் கொஷின். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியானதான். 38 குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவருங்கிறது ஒரு எழுவாய், நாளைக்கு வராருங்கிறது ஒரு செய்யப்பட்டு பொருள். சரிங்களா. வருகிறாருங்கிறது பயனிலை, அந்த ஆங்கிளில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதை அரங்கேற்றாங்க, நூல்களை, அப்போ அது எழுவாய். சரிங்களா. அரங்கேற்றுதல் அப்படிங்கிறது எதை எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா அரங்கேற்றாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத. பண்டைய கால வழக்கம் அப்படிங்கிறது பயனிலையில் முடியுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மலரும் பெயரும் உண்டு அப்படின்றாங்க. 41வது இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். சரிங்களா. இல்வாழ்வுனாலே என்னது, இல்வாழ்வுங்கிறது இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம வாழணும், அதுதான் நல்ல இல்வாழ்வு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் சொல்லி பார்த்தா வறியவருக்கு என்பது அப்படின்னா வறியவருக்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல். வறியவருக்கு எப்படி நம்ம போய் இல்வாழ்க்கையை நடத்தி கொடுக்க முடியும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கா. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. சரிங்களா. மொழியோட உயிர்நாடியே பேச்சு மொழி தான். இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாலே ஈஸியாகவே அந்த மாதிரி வரும், தெரிஞ்சிடும். அடுத்து போர்க்களத்தில் எதில் புண்படுறாங்கன்னா மார்பில். இப்போ போரில் வந்து வீரர்கள்னாலே நல்ல சிறந்த வீரர்கள்னால் முதுகு பின்னாடி வாங்கினா அவனுக்கான எதுவுமே சிறப்பு செய்ய மாட்டாங்க. அதே மாரில் வந்து இறந்தான், அதில் கத்திப்பட்டு இறந்தானா அவனுக்கான சிறப்பு எல்லாமே செய்வாங்க அந்த காலத்தில். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா. 44வது பாருங்கள், நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. அதாவது நெசவு தொழிலோட சிறப்பை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. நெசவு தொழிலுங்கிறது ஒரு எழுவாய். சரிங்களா. ஒரு கருத்தா. சிறப்பை அப்படிங்கிறது ஒரு செய்யப்பட்ட பொருள், அறிந்து போற்றணும், அது வந்து ஒரு பயனிலை. அடுத்து பாருங்கள், நேற்று நம்ம ஊரில் மழை பெய்தது. நேற்று நம்ம ஊரில் வந்து என்ன பெஞ்சிச்சு, மழை வந்து பெஞ்சிச்சு. இது வந்து கரெக்டாக ஆர்டராக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். அதாவது கவிதை எழுதுறதுக்கு எதை எடுக்கணும், ஒரு ஏட்டில் தான் எழுத முடியும். ஏதோ ஒரு ஸ்லைடு ஏடுன்னு, ஏடை ஒன்றை ஏடை நான் எழுத முடியாது, அதே மாதிரி கவிதை எடுக்க முடியாது. ஒன்று ஏடு, இதெல்லாம் வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 47வது பாருங்கள், பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பண்பு அப்படிங்கிறது நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா சான்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே நடக்கிறது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 48வது கொஸ்டின் பாருங்கள், வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி வளைச்சி கோடு போட்டு தான் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த எழுத்தெல்லாம் வட்ட எழுத்து அப்படின்றத பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா. கல்வெட்டுலாம் இருக்கும் பார்த்திங்களா, வட்டமாக ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கும், அதெல்லாம் வட்ட எழுத்து அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. அடுத்து வந்து பாருங்கள், உயிரெழுத்து வந்து எங்கே பிறக்குது அப்படின்னு கேட்டால் கழுத்தில். அப்போ உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் 51வது பாருங்கள், முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சொல்லும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வறுமை இல்லோர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வறுமையில் உள்ள வன்மையில் இல்லோர் வறுமை இன்மையால் அப்படின்றாங்க. சரிங்களா? வன்மை இல்லோர்னா இங்கே வள்ளல் தன்மை உள்ளவங்க. சரிங்களா? அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அப்போ கொடுக்குறவங்கள முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வறுமையில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்புறம் 53வது பாருங்கள், ஏறு தழுவுதல்ங்கிறது தமிழரோட நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டுங்கிறாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை இங்கே வந்து கொலாப்ஸ் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா உலகிலேயே உயிரினங்களில் மனித பிறவி தான் தனித்தன்மை உடையது. மித்த எந்த பிறவியுமே ஈடே ஆகாது, மனித பிறவிக்கு ஈடே வந்து ஆகாது அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். ஒருவன் தான் நம்ம படிச்சிருக்கோம்ல, ரொம்ப வந்து பொறுமையுடையவன் அவன் தான் வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு. 56வது இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். குடியரசுத் தலைவர் நாளை வருவார். அப்புறம் 57வது பாருங்கள், இல்லாமை ஆக்குவோம் இல்லாமை கல்லாமைனா எதை இல்லாமை ஆக்குவோம்னா கல்லாமைனா படிக்காதவங்க இல்லாத இடத்த வந்து சரிங்களா, அது படிக்காமல் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வந்து இல்லாமை ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 58வது இயற்கையின் அசைவுகள் அனைத்துமே அழகிய நாட்டியங்கள் தான். அதாவது ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிசயங்கள்லாம் எத்தனை அதிசயங்கள், அந்த அதிசயங்கள்லாம் நிகழ்கிறதே ஒரு வந்து நாட்டியம் தான், இயற்கையோட மகிமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இயற்கையிலே இப்போ மனுஷன் வந்து நிறையா விஷயத்த கண்டுபிடிச்சி உருவாக்கியிருக்கான். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஒரு ஆச்சரியம் இருக்காது, ஏன்னா அது நார்மலாக வந்து மனுஷனோட ஐடியாலஜி. ஆனால் இயற்கையிலேயே சில அசைவுகள்லாம் இருக்குது, அது ரொம்ப அழகிய நாட்டியங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 59 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கும். எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அலைபேசியை சாலையை கடப்பதே நல்லது, அணைத்து விட்டு சாலையின் இருபுறங்களிலும் உள்ள பயன்படுத்துங்கள் நடைமேடை. அதாவது சாலையின் இருபுறங்களிலும் உள்ள இருபுறத்தில் நம்ம எப்படி நடைமேடையை பயன்படுத்த முடியும்? ஓட்டுநர் உரிமம் இன்றி சட்டப்படி குற்றம் வண்டிகளை ஓட்டுவது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லி பார்த்தா எதுவுமே கரெக்டாக இல்லை. அப்போ விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கும். அதாவது இந்த பக்கம்தான் போகணும், இங்கிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகளால் தொன்மையுடையது, பழமையானது அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி. 61வது மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10th புக்கில் பாடல் இருக்குது சரிங்களா, அதிலிருந்து தான் இது வந்து இந்த ராமரை பற்றி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த இது தான் சரிங்களா, கம்பராமாயண பாடல் தான் இது. ஓகேவா? இது வந்து மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ அவரோட சிறப்பு, அந்த பாட்டை வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி சில இது வந்து உங்களுக்கு தெரியாது. மையோ மறிகடலோ மலைமுகிலோ மரகதமோ இது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி இடத்துல மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ அப்படின்னா இந்த மாதிரி கேட்குற வந்து உங்களுக்கு ரேர் தான். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவ்வளோ டெப்த்தெல்லாம் போக மாட்டாங்க சரிங்களா. இந்த மாதிரி திருக்குறள் வரியை கேட்பாங்க. திருக்குறள் வந்துமே உங்களுக்கு சொல்லி பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். இந்த பாடல் வரிலாம் ஏதாவது ஒரு இடத்துல தான் ரொம்ப முக்கியமானதாக தான் கேட்டிருப்பாங்க. அப்படியே கேட்டாலும் நீங்கள் ஆப்ஷனை வச்சு இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் இதில் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி மையோன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ அந்த ர இந்த மாதிரி இருக்குல்ல, மை மா அந்த மாதிரி வரிசையை வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. அந்த எதுகை மோனை அந்த மாதிரி எழுத்தெல்லாம் வருதுல்ல, அதில் வர்றதும் அப்புறம் அந்த ரால வந்து எந்த ரா ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி சரிங்களா. அப்படி வந்து பார்த்து எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மலைமுகிலேங்கிறது லே தான் கடைசி வரும், அப்போ மலைமுகிலே அதுதான் கரெக்ட் லாஸ்ட்டாக வரும், அந்த மாதிரி எழுதிக்கலாம். 62வது பாருங்கள், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதலே தான் மனிதநேயம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஆப்ஷன் சி. 63வது அன்பை அடைச்சி வைக்க தாழ்பால் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. 64வது தமிழகத்தோட வேர்த் என்று அழைக்கப்படும் கவிஞர் தான் வாணிதாசன். இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்து இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்படி வந்து வராது, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. 66வது பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பறவைகள் இடம்பெயர்தல், அதாவது பறவைகளை வந்து இடம்பெயர்தலை வலசை போதல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் என்ன அடுத்துனா உள்ளதை, அதாவது மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சொல்கிறது தான் கவிதை ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா
உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 68வது பார்த்தீங்க அப்படின்னா, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை, அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து அன்பாக இருக்கிறது தான் அகத்திணையில் வந்து காதல், அந்த உறவை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. 69 அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது திரும்ப அது ரிப்பீட்டட் கொஷின் தான். சரிங்களா, ஏன்னா நம்ம மனசில் என்ன இருக்கோ அதான் கவிதையாக வெளிவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து 71ன்னு பார்க்கும்போது 71ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, 71ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, உப்பு விளையும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த உப்பு விளையிறல அதுக்கான இடம். சரிங்களா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா களம் அப்படின்றது தான் பேர். ஓகேங்களா, அதோட அந்த களத்திற்கு அளம் அது அப்படிங்கிறத பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 72வது என்ன இருக்குது அப்படின்னா, 72 வந்து 72ல் உங்களுக்கே தெரியும், சிறுபஞ்சம்னாலே 5 கருத்துக்கள், ஒவ்வொரு பாடல்லையுமே 5 கருத்துக்கள் இருக்கும். சரிங்களா, அதில் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பாடல்கள்லையுமே 5 கருத்துக்களை உடையது அப்படிங்கிறது சிறுபஞ்சம் மூலம். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும். 72. 73வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சொல்லை இப்போ டிக்ஷனரியில் தான் நம்ம தேடுவோம் ஒரு பொருளை. அப்படி தேடும் போது எதில் தேடுறோன்னா, டிக்ஷனரியில் தானே தேடுறோம். அப்போ ஒரு சொல்லோட பொருளை தேடுறதுக்கு பயன்படுத்துறது தான் அகராதி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 77வது பாருங்கள். 77வதுங்கிறது உயர்திணை. சரிங்களா, உயர்திணை இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். உயர்திணைனாலே ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த மாதிரி 3 பிரிவுகளை உடையது. இது வந்து ஈஸியாக எழுதிடலாம் 74ல். 75 அப்படின்னு பார்க்கும்போது, கலை அரங்கத்தில் எனக்காக காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள் அப்படின்றாங்க. சரிங்களா, அவங்க வந்து கலை அரங்கத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்கள வந்து அழைச்சி வர சொல்கிறாங்க. அப்புறம் 76 அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 76ல் வந்து பேச்சு மொழி. இது வந்து நம்மளுக்கு தெரியும், பேச்சு மொழியை தான் உலக வழக்கு, எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 77 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னா, நான் எப்போதுமே எளிமையாக கடைபிடிப்பேன், அதாவது எளிமையாக இருப்பேன், எளிமையை தான் அவன் கடைபிடிப்பானான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 78 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன இருக்குது, புத்தகம் ஒன்று, அதாவது ஒரு புத்தகத்தை வந்து எடுத்து ஒரு சிறு பெண்ணோட வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே இருக்குது. புத்தகம் ஒன்று, அந்த புத்தகம் வந்து பேசிகிட்டு இருக்கு, அந்த பெண்ணோட பேசுகிற மாதிரி ஒரு கற்பனை. சரிங்களா, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. 79வது வந்து எழுத்தை மட்டும் கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பன்மொழி புலமை அப்படின்றத. இப்படியும் கேட்பாங்க, இப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து எழுத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து ரேராக தான் கேட்டிருக்காங்க, அப்படி கேட்டாலுமே அது இதை விட அதான் ஆனால் ஈஸின்னு சொல்லுவேன் நான். அடுத்து வருங்க 80வது. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் என்ன நடைபெறுது, கூட்டம் நடைபெறுது. சரிங்களா, ஆண்டுதோறும் மறைய மாட்டார், கூட்டம் ஆண்டுதோறும் மறைந்த அவர். இது எல்லாமே சொல்லி பார்த்தா உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகுதா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பவளவெளி தான் பரிசுக்கு உரியவள் 81ல். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள் 82வது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, கவிஞர்கள் வந்து எப்பயுமே தன்னோட கருத்தை வந்து ஒரு சுவை அணிநயம் மிக்கதை வந்து சொல்வதற்கு அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அணி தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட அமைச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாடல் வரிகள் தான். சரிங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அமைச்சர்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நல்லா அந்த கருவி, அவனுக்கு அது செய்கிறதுக்கான கருவி இருக்கணும், காலம், சரியான காலம் இருக்கணும், செய்கிற காலம் இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தா அப்படின்னா அது நல்ல ஒரு அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது நம்ம திருக்குறள் கூட வந்திருக்கு, 5 தொழில்கள் முக்கியம் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். நல்ல தமிழில் எழுதுவோம், இது 84 ஈஸி தான். 85 பார்த்தீங்கன்னா, தீயின் ஜவ்வாலை மெல்ல மெல்ல தணிந்தது. அதாவது தீ வந்து அங்கே ரொம்ப எரிஞ்சிட்ருக்கு, அது வந்து மெல்ல மெல்ல தணிஞ்சு போச்சான், அதை சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 86க்கு ஆப்ஷன் சி தான். அடுத்து வந்து பாருங்கள், இதுவுமே திருக்குறள் வரி தான். அதாவது மக்கள் வந்து எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா, தம்மினும் தம் மக்கள் அறிவுடையவங்களாக இருந்தால் மண்ணுயிர் எல்லாமே இனிது. இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்து 88வது. தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இதெல்லாம் வந்து ஈஸியாக எழுதிடலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாதா? ஆமாம், நீரின்றி இந்த உலகத்தில் வந்து மக்களால் இயங்கவே முடியாது. சரிங்களா, அதான் சொல்கிறாங்க. அடுத்து 90வது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் வந்து குறிப்பிடுறாரு. சரிங்களா, நல்ல ஒரு கல்வி செல்வம் இதெல்லாம் இருந்தாலே நல்லா பெண்கள் வந்து எல்லாத்துக்குமே நல்லா இதாக செய்வாங்க அப்படிங்கிறாங்க கம்பர் சொல்கிறாரு. இதுவுமே உங்களுக்கு தெரியும். 91வது பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரிங்களா, 91. 92வது பார்த்தீங்க அப்படின்னா பிறருக்காக உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன் வந்து 92க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 93வது பார்த்தீங்க அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். இதுவும் உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் ஏ. 94 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் சொல்லி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 95 அப்படின்னு பார்க்கும்போது சிறை கோட்டம்னா ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கிற இடம். அந்த கோட்டத்தை ஒரு அறம் கூறும் நல்ல இடமா மாற்றுறதான் ஒரு மன்னனோட கடமை அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பி. 96 அப்படிங்கும்போது மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இதுதான் கரெக்டாக ஆப்ஷன் ஏ. 97வது பாருங்களேன், 97வது வந்து இதே தான், கல்லாமையை இல்லாமே ஆக்குவோம். 98 அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா கரகசம்பு. அந்த கரகசம்பில் அந்த அடிப்பக்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா தட்டி ஆடுபவரோட தலையில் வைப்பாங்க, அப்போ தான் அது கீழே விழாது. இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்லேயே தெரிஞ்சது தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, வாசித்து பார்த்தா. அப்புறம் 99வது பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, இதுவும் அதே தான், அறம் கூறும் மன்றங்கள் தான் அரசனோட அறநெறி ஆட்சிக்கு துணை புரிகின்றன. அடுத்து 100வது கொஷின் பாருங்கள். 100வது கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னா என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மனம், அந்த மனசு அப்படி வாடுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மனம் வந்து அந்த பூ மாதிரி வாடி இருக்கான். ஆப்ஷன் ஏ. 101வது பார்த்தீங்கன்னா நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவை அறிந்தவர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் மக்கள் வந்து எப்பயுமே வந்து அருமருந்தோட, சரிங்களா, நல்ல சாப்பாடு அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் இருப்பாங்க. 101ல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 102வது பார்த்தீங்க அப்படின்னா முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது அப்படின்றது. வணிகம் வந்து பண்டமாற்று முறையோடு தான் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் 102. சரிங்களா, 103வது பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் இருக்காங்க. நாம் இப்போது அப்படிங்கிறது ஃபஸ்ட் எடுத்து நாம் தான் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 104வது வரின் ஆயினும் அல்லில் விருந்து உவக்கும். இது என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் விருந்தினர்கள் வந்து நம்ம இரவு பகல் பாராமல் எப்போ வந்தாலுமே விருந்தளிப்பாங்களாம். அதுதான் உவக்கம்னா நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக, அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். 105வது பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தவறு, ஏன்னா உலகம் தமிழ்மொழி வாழட்டும் அப்படி கிடையாது. சரிங்களா, அது வந்து உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் இது தப்பாக இருக்குது. சரிங்களா, அடுத்து 2வது உயிரெழுத்துக்கள் பேர்க்கும் இடம் கழுத்தாகும், அது கரெக்டு. அப்புறம் வந்து 4வது வந்து வென்றதை பகைவரை பாடும் இலக்கியம் பரணி, இதுவும் தப்பு. அடுத்து அம்பு விடும் கலையை ஏ கலை என்றது தமிழ், இது இப்படி எழுதலாம். இல்லைனா தமிழ் அம்பு விடும் கலையை ஏ கலை என்றது இப்படி எழுதலாம். இது வந்து கொடுத்துருக்கதை பொறுத்து 2, 4 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா. 106வது பார்த்தீங்க அப்படின்னா காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் இருக்குது. அதாவது வாழ்வுகளுக்குரிய இன்பத்துறைகள் தான் காவிய இன்பம் ஒன்று அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஆப்ஷன் டி. 107வது பார்த்தீங்கன்னா பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். அதாவது பொருட்கள் எல்லாமே மங்கள பொருட்களை முறையாக ஆர்டர் படி வச்சுருக்காங்க. அடுத்து 108வது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்தாயின் ஆணிவேர். அதாவது நம்ம தமிழ், மதுரைனாலே தமிழ் தானே, அதனால சொல்கிறாங்க தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் தான் மதுரை, அதான் கரெக்ட். 108. 180வது பாருங்கள் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, அதான் 109. அதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 110வது பார்த்திங்கன்னா அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்லங்கிறாங்க. அதாவது நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய எதிரி கிடையாது அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 111வது உயிரி எழுத்துக்கள் 12ம் கழுத்தை தான் இடமாக கொண்டு வந்து பிறக்குது அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகள்லையுமே பேசுகிறேன் அப்படின்றான். அப்போ 112ல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 113 பாருங்கள் நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். அதாவது நாட்டுப்புற
பாடல்களில் வழியாக மக்களோட உணர்வுகள். ஆமாம், அந்த காலத்தில் கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உணர்வுகள் சந்தோஷமாக பாடினாங்கன்னா அது நல்ல மூடில் இருக்காங்க, அந்த நாட்டுப்புற பாடலை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எழுதணும். 114 பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் போற்றுவது. மாற்றி மாற்றி இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் கொடையோட சிறப்பை வச்சு தான் அந்த வள்ளல்களோட எழுவர் அப்படின்னு சொல்லி மாதிரி போற்றுறாங்க. பழந்தமிழரோட கொடை மாட்சி வச்சு தான் புலப்படுகிறது. அவங்க வள்ளல் தன்மையோடு இருந்தனால தான் அவங்களோட புலமையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 115 பார்த்தீங்க அப்படின்னா, வீரத்தை, அதாவது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து குற்றாலத்தை பற்றி சொல்கிறாங்க. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்து திருக்குற்றாலம் பழம் படைத்த பழம்பதி ஆகும். அதாவது திடும் குற்றாலம் வந்து தென்றல் காற்று அந்த மாதிரி தானே. அப்போ அதை வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 117 பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனோட சாஃப்ட் வங்கி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். சரிங்களா, ஜப்பானில் தான் ஒரு மனிதன் உருவாக்கியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் வச்சு. அப்போ அது பேர் பெப்பர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 118 வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அடுத்து ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் தான் கிழக்கு. இதுவுமே ஈஸி தான். அடுத்து 120 நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அப்படின்னா அந்த மலை மெரிய மலை மீது மழை வந்து பெஞ்சிருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. சரிங்களா, அதாவது ஆற்றல்னா ஒரு நல்ல ஒரு கவிதைனா எப்படி இருக்கும், ஆற்றல் நிரம்பி நிரம்பி வழியும், அதுதான் ஒரு நல்ல தரமான கவிதை அப்படின்றாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து வந்து கொல குறைபடா குழுட வியநகர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சரிங்களா, குறைபாடாத கூளுடை வியநகர் அப்படிங்கிறத இது ஒரு வந்து கூற்று மாதிரி தான். சரிங்களா, ஒரு மேற்கோள். இது வந்து பாடல் வரியோட மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏன்னா கொடுக்க கொலை அப்படிங்கிறது கொடுக்க குறைபடாமல் இருக்கிறது அந்த இது. அப்போ அந்த மாதிரி தான் எழுதணும். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்புறம் 123 என்ன அப்படின்னா, மழைக்காலங்களில் வந்து தெருக்களில் வந்து என்ன பண்ணக்கூடாது, காலை வந்து வைக்கக்கூடாது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். இதுவுமே 124. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 165 அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை. அதாவது எல்லாமே. சரிங்களா, பெரியார் வந்து எல்லாமே பெரியோர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 126 அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர். இதுவுமே திருக்குறள் தான். சரிங்களா, திருக்குறள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணால் எதுகை மோனை. சரிங்களா, எதுகை மோனை சொல் அதை வந்து கால்குலேட் பண்ணி எழுதணும். அடுத்து 127 ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஓர் எழுத்து இது வந்து ஈஸியாகவே தெரியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒருன்னு வந்தால் உயிர்மெய் எழுத்து வரணும், அந்த ஆங்கிளில் கரெக்டாக இருக்குது. ஓர்னு வந்தால் உயிர் எழுத்து வரணும், அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரெக்டாக போட்டுடலாம். அடுத்து இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை. அதாவது இல்லாரைனா இல்லாதவங்கள தான் எல்லாருமே வந்து ஏசுவாங்க திட்டுவாங்க, ஆனால் செல்வரை அப்படி பண்ண மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 129 குணநலம் சான்றோர் நலனே பிற நலம். அதாவது குணநலம் சான்றோர்கள்னால் நல்ல குணத்தோடு இருப்பாங்க, அதுதான் அவங்க பிற நலன் எதிர்பார்க்குறதே. அவங்க நல்ல குணத்தோட பிறரோட நலன் தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க சான்றோர்கள்லாம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 130 ஆலமரத்தின் விழுதினை பாம்பொன்று குரங்கு அஞ்சுது. அதாவது ஆலமரத்தை பார்த்து அதை விழுதை பார்த்துட்டு குரங்கு என்ன நினைக்கிது, பாம்புன்னு அஞ்சுது, அதுதான் கரெக்டு அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 131 ஆப்ஷன் டி ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். சரிங்களா, இதுவுமே திருக்குறள் தான். அதுக்கப்புறம் 132 பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணில் புதுமை. சரிங்களா, மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய் அப்படிங்கிறது. மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை அப்படின்னா ஒரு மலருக்குள்ளே மனம் வைக்கிறது. சரிங்களா, இதில் எல்லாத்தையுமே மலருக்குள் புதுமை மண்ணில் மனம் வைத்தால். மண்ணில் போய் நம்ம மனம் வைக்க மாட்டோம், மலருக்கு தான் மனம் வைப்போம். அப்போ அந்த மாதிரி மனம் கொடுக்கறது மலர் தான். அப்போ இதில் எங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. 133 பார்த்தீங்கன்னா, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுவது தவறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. அடுத்து 134 கூடும் அன்பினால் கும்பிடுதல் தம் கடன். சரிங்களா, கூடும் அன்பினால் கும்பிடுதல் தம் கடன் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு கூடும், அதை ஃபஸ்ட்டு வந்து அன்பு தான்.
சரிங்களா? அப்படி அன்பு வைக்க வைக்க தான் கடன் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரி, அது நம்மளோட கடமை. சரிங்களா? கூடும் அன்பினால் கும்பிடுதல். நம்ம வந்து அன்புனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கும்பிட்டு அவங்கள இது பண்ணுறோம். ஆப்ஷன் சி கரெக்டு. 135வது பார்த்தீங்கன்னா, கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே அப்படின்றாங்க. இதுவுமே வந்து ஒரு கூற்று தான். சரிங்களா? மேற்கோள் குறி இதுவுமே. இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலம் உரிப்பது தான் குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றாங்க. இது 136வதுல ஆப்ஷன் சி. 137வது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழறிந்தோரிடம் தமிழில் பேசுவது தகுமிகு பண்பாகும். சரிங்களா? அதாவது தமிழர்கள் வந்து தமிழறிஞ்சவங்க கிட்ட தமிழ்லே பேசுறதுனால தான் அவங்களோட நல்ல ஒரு பண்பு அப்படின்றாங்க. ஆப்ஷன் டி. 138வது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது வந்து மூதுரையோட வரிகள். 139வது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து பழமொழி, உங்களுக்கே தெரியும். 140 இதுவுமே ஒரு பழமொழி தான். முன்னீர் வழக்கம் மகடுவதில்லை. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடல் தாண்டி போகிறது வந்து மகளிர்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 141வது அப்படின்னு பார்க்கும்போது உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள். அதாவது உழைப்பு, சரிங்களா? உழைப்போட உயர்வை வந்து என்றைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு பெருநாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 142க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வடமொழியால் ஆதி காவியம் என எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம். அதாவது பார்த்திங்கன்னா, வடமொழியில் வால்மீகி எழுதுனது தான் என்னது, ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 143வது பார்த்திங்கன்னா, கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். 143க்கு ஆப்ஷன் டி. 144க்கு வாய்ப்பு கிடைத்தால் வானத்தையும் எட்டுவாள் பெண் அப்படின்றாங்க. 144க்கு ஆப்ஷன் சி. 155க்கு தீதும் நன்றும் பிறர் தர வரா. சரிங்களா? இது வந்து உங்களுக்கே தெரியும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. 146வது கடலில் கரைத்த பெருங்காயம் போல். அதாவது கடலில் போய் பெருங்காயத்தை கரைச்சா அது ஒரு பயனற்றது தானே. ஆப்ஷன் சி. 144 பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம். சரிங்களா? அது 147க்கு ஆப்ஷன் பி. 148வது விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. 149வது யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருப்பார்ல அது. 150வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்றார் வள்ளுவர். மேன்மை அடையினா ஒழுக்கத்தோடு இருக்கணும். 151 பிறப்பினால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து தாயை கண்ட சேயை போல. 152 சரிங்களா? மகிழ்ச்சி அடைகிறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் வந்து சார் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மார்க் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து ரூல்ஸ் அப்படின்னு கேட்டால் அந்த எழுவாய் செய்யப்பட பொருள் பயனில்லை, இந்த 3 மட்டும்தான் ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த பாடல் வரிகள், திருக்குறள் அந்த மாதிரிலாம் கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 தடவை ஆப்ஷன் ஒமிட் பண்ணி சொல்லி பார்த்தாலே வந்துடும். சரிங்களா? இதுக்கு ஒன்றும் பெரிய டெக்னிக்லாம் கிடையாது. அந்த மாதிரி சொல்லி பார்த்து ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறது தான் இதுக்கான இது. சரிங்களா? நுணுக்கங்கள் அது தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். அப்போலாம் மட்டும்தான் உங்களால் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை அடித்து பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மார்க் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா கொண்டு போவோம். 150+ தான் நம்மளோட டார்கெட். 150+ நம்ம கொடுக்குற ப்ளூ பிரிண்டில் வரும். சரிங்களா? இது வந்து எல்லாருக்கான தளம் தான். சரிங்களா? அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம். ஏன்னா ஒவ்வொரு தடத்துலையும் நம்மளுக்கான வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இதை வந்து நீங்கள் பிடிச்சி உங்கள் மேலே வர்றது தான் உங்களோட புத்திசாலித்தனம். அதனால் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சரிங்களா? சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.